ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சொரக்காய் கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்யலாம். நான் அதுக்கு சொரக்காய் எடுத்து நல்லா கழுவி அலசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி குக்கரில் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான ரெசிபி. மார்னிங் நம்மளுக்கு பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த சமயத்தில் இப்படி குக்கரில் எல்லாம் கொட்டி விட்டிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். நான் சொரக்காய் நல்லா அலசி எடுத்து போட்டுட்டேன். கடலைப்பருப்பை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour போட்டு. ஸோ அதையும் அலசி எடுத்து இதில் போட்டாச்சு. தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா தாளிக்கும் போது நம்ம கொஞ்சம் வெங்காயம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பச்சை மிளகா நல்லா 4 கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி பழம், அதையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம கூட்டி வச்சுட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான், ஃபினிஷிங் தான். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட்டு தான், கிரேவி தான். ஸோ தேவையான அளவு கம்மியாக ஊற்றிக்கலாம். ஏன்னா சொரக்காலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதனால் நான் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக அதை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஸோ போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு மசால் பொடி. வீட்டில் அரைச்ச மசால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும், அது போட்டால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பும் போடுறதுனால ஸோ அதுவும் வேகணும் நம்மளுக்கு. அதனால் ஒரு 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு தேவையான அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இதில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி வச்சு இறக்கிடுங்க. அடுத்து தாளித்து போட்டு இறக்கிட்டோன்னா செமையாக இருக்கும். தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம், வத்தல், பெருங்காயம் சேர்த்து எல்லாம் தாளித்து இதில் கொட்டிடுங்க. ஒரு டேஸ்டியான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.